தலைநகர் டெல்லியில் பனிமூட்டம் அதிகமாக காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். நிரஞ்சன், வட மாநிலங்களில் கடுமையான பனிமூட்டம் நிலவுகிற சூழ்நிலையில் தலைநகர் டெல்லியில் தற்போது நிலைமை எப்படி இருக்கிறது? பொதுமக்கள் இதனால் எதுபோன்ற பாதிப்பிற்கு ஆளாகி இருக்கிறார்கள்? காயத்ரி, எப்பொழுதுமே இந்த பனிக்காலமானது எப்பொழுதுமே அக்டோபர் மாதத்தில் தொடங்கும். ஆனால் இந்த ஆண்டு சற்று காலதாமதமாக கடந்த மாதம்தான் தொடங்கி இருக்கின்றது. எனவே இந்த ஆண்டு இந்த குளிரின் தாக்கமானது மிக கடுமையாக இருக்கும் என்று ஏற்கனவே வானிலை மையம் சார்பாக எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது நான் நின்று கொண்டிருப்பது தலைநகர் டெல்லியில் உள்ள இந்தியா கேட் பகுதி. இங்கிருந்து சரியாக இது ஒரு 500-600 மீட்டர் அளவுக்கு தான் இருக்கும். ஆனாலும் கூட அது சரியான அளவில் தெரியாத அளவிற்கு பனிமூட்டமானது மிக கடுமையாக இருந்து வருகின்றது. தலைநகர் டெல்லியை போலவே தான் மற்ற அருகிலுள்ள மற்ற மாநிலங்கள், குறிப்பாக உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், இமாச்சல் பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கடுமையான முறையில் இந்த பனிமூட்டமானது இருந்து வருகின்றது. காலை வேளைகளில் மிக கடுமையான முறையில் ஒரு குளிர்காற்றும் நிலை வருவதன் காரணமாக பொதுமக்கள், குறிப்பாக குழந்தைகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். பள்ளி செல்கின்ற அவர்களுக்கு அந்த கால நேரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்பொழுது எழுந்து வருகின்றது. அதே போல காலை நேரங்களில் வாக்கிங் செல்வர்கள் அந்த உடற்பயிற்சியை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டாம் சிறிது காலத்திற்கு என்று மருத்துவர்கள் சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பழகி போன விஷயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தற்பொழுது 7.7 டிகிரி அளவிற்கு தான் தற்பொழுது குறைந்த நில வெப்பநிலையானது தற்பொழுது பதிவாகி இருக்கின்றது. ஆனால் இது இன்னும் மேலும் குறைந்து 4-3 டிகிரி அளவிற்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதன் காரணமாக தலைநகர் டெல்லி மக்கள் தற்பொழுது இதற்காக தங்களை தகவமைக்க தொடங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக உணவுப் பொருட்கள் மற்றும் இந்த ஆடை விஷயங்களில் அவர்கள் அதிக கவனம் செலுத்தவிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவர்கள் இந்த பணியினை காலமாக அனுபவித்து வருவதன் காரணமாக என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதனை தற்பொழுது அவர்கள் தயார் நிலையில் வைத்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு பின்னர் பள்ளிகளும் விடுமுறை கொடுத்து விடுவார்கள். அரசு ஊழியர்களுக்கான அந்த கால நேரமும் மாற்றி அமைக்கப்படும். எனவே தலைநகர் டெல்லியில் பொறுத்தவரை இப்பொழுதைக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் கூட வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய இந்த பயணிகள் தான் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். குறிப்பாக ரயில் மற்றும் விமான சேவை போக்குவரத்தானது மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. 100க்கும் மேற்பட்ட அந்த ரயில்களின் நேரமானது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல விமான சேவையும் கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தான் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட மத்திய மற்றும் மாநில அரசுகளின் சார்பாக இதற்கான ஒரு மாற்று ஏற்பாடான விஷயங்களும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதிக அளவிலான பேருந்துகள் விடப்பட்டிருக்கின்றது. அவை மெதுவாக சென்றாலும் கூட சுலபமாக கிடைக்கக்கூடிய வகையில் அதிக அளவில் பேருந்துகள் விடப்பட்டிருக்கிறது. காயத்ரி, நிரஞ்சன், பேருந்து சேவையை தவிர்த்து குளிர்காலத்திற்கென்று சிறப்பாக மாநில அரசு சார்பாக வேறு ஏதேனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? காயத்ரி, எப்பொழுதுமே இந்த குளிர்காலத்தை பொறுத்தவரை தலைநகர் டெல்லியில் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது என்னவென்றால், ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த காலி இடங்கள் மற்றும் ஒவ்வொரு பாலங்களுக்கு அடியிலும் ஏராளமான மக்கள் வசிப்பதை நம்மால் பார்க்க முடியும். இது நிச்சயமாக டெல்லியிலிருந்து மாற்றப்பட வேண்டிய, அகற்றப்பட ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தலைநகர் டெல்லியில் நிலவுகின்ற இது மாதிரியான கடுமையான குளிரின் பொழுது இந்த பாலங்களுக்கு கீழ் வசிக்கக்கூடிய மக்கள் அதிக அளவில் இறப்பார்கள். அதே போல வங்கிகள் மற்றும் மருத்துவமனைகளில் அதிக அளவில் வரிசையில் நிற்பவர்களும் அந்த குளிரின் தாக்கத்தின் காரணமாக மரணமடையக்கூடிய விஷயமும் பார்க்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு கூட 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த கடும் குளிரினால் தலைநகர் டெல்லியில் உயிரிழந்திருந்தார்கள். எனவே மாநில அரசின் சார்பாக இந்த தற்காலிக கூடாரங்கள், அதாவது டெம்பரவரி ஷெல்டர்ஸ் என்று சொல்வார்கள், அந்த மாதிரியான ஒரு தற்காலிக கூடாரங்கள் ஆங்காங்கே அமைக்கப்படும். அந்த கூடாரங்களில் பொதுமக்கள் தங்க வைக்கப்படுவார்கள். அவருக்கு தேவையான அதிக அளவிலான உணவுகளும் அங்கே வழங்கப்படும், இலவசமாக வழங்கப்படும். இதனை தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு, எந்த அரசாக இருந்தாலும் சரி, அதற்கென்று பட்ஜெட்டில் தனியாக நிதி ஒதுக்கி இருப்பார்கள். அதே போல ஆங்காங்கே விழிப்புணர்வு செய்வதற்காக ஏராளமான தனியார் நிறுவனத்தை சேர்ந்த, அரசு நிறுவனத்தை சேர்ந்த, தொண்டு நிறுவனங்களை சேர்ந்தவர்களை தொடர்ந்து அதிக அளவில் பணிகளுக்கு அமர்த்தி இருப்பார்கள். மருத்துவமனைகளில் இதற்கென்று சிறப்பான ஒரு பிரிவினை உருவாக்கி வைத்திருப்பார்கள். ஏதேனும் சிறிய காய்ச்சல் போன்றவை ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக அதனை தீர்க்கும் வகையிலான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும். அதே போல மாநகராட்சி நிறுவனம்
நிர்வாகிகளும் சரி ஆங்காங்கே குப்பைகள் மற்றும் இந்த நீர்கள் தேங்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். இருப்பினும் கூட மக்கள் தங்களாகவே முன்வந்து இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேவையான அளவு சரியான முறையில் உணவினை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உடையினை சரியான முறையில் போட்டுக்கொள்ள வேண்டும். வெளியில் அதிகமாக வருவதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களை தொடர்ந்து மாநில அரசுகளின் சார்பாக அறிவுறுத்தப்படும். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இன்னும் இந்த குளிரின் தாக்கமானது அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மக்களை இந்த பாதிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் நடவடிக்கைகளானது தொடர்ந்து எடுக்கப்படும். அதற்கான அறிவிப்புகள் இன்னும் 2-3 நாட்களில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி.